வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மத்திய பட்ஜெட்டில் எந்த மாநிலத்திற்கும் வரிப்பகிர்வு குறைக்கப்படவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பாக வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு செயல்முறை விளக்க மையங்கள் மூலம் இதுவரை 81,000க்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகம் போதைப்பொருள் பயன்படுத்துவோரின் புகலிடமாக திகழ்கிறது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். உலக பாரா கிராண்ட் பிரீ தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திலீப் கவிட், பிரீத்தி பால் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். மத்திய பட்ஜெட்டில் எந்த மாநிலத்திற்கும் வரி பகிர்வு குறைக்கப்படவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் நேற்று பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலங்களுக்கான வரி பகிர்வு குறைக்கப்பட்டுள்ளதாக கூறிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்தார். இந்த ஆண்டு மாநிலங்களுக்கு வரி பகிர்வாக 25 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை வழங்கப்படும் என்று அவர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை உள்ளிட்ட தொழில்துறை நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீடும் குறைக்கப்படவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பாக வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி குடியரசுத் தலைவரின் வருகை, தேசிய கொடியை பறக்க விடுதல், ஆளுநர்கள் உரை வாசித்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளில் தேசிய கீதத்தின் முன்பாக வந்தே மாதரம் பாடலின் 6 சரணங்களை பாட வேண்டும் அல்லது ஒலிக்கச் செய்ய வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய வானொலி, ஆகாஷ்வாணி மற்றும் தொலைக்காட்சிகளில் குடியரசுத் தலைவர் உரைக்கு முன்பும் பின்பும் அணிவகுப்பில் தேசிய கொடியை ஏந்தி வரும்போதும் தேசிய கீதத்தை உடனடியாக ஒலிக்கச் செய்ய வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு செயல்முறை விளக்க மையங்கள் மூலம் இதுவரை 81,000க்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகங்கள் மற்றும் சார் ஆட்சியர் அலுவலகங்களில் இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திர செயல்முறை விளக்கம் அளிக்கப்படுவதாக கூறியுள்ளார். மாநிலத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களையும் அணுகும் நோக்கத்துடன் நடமாடும் செயல் விளக்க வாகனங்கள் இயக்கப்படுவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களையும் அணுகும் நோக்கத்துடன் நடமாடும் செயல் விளக்க வாகனங்கள் இயக்கப்படுவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து துணை தேர்தல் ஆணையர்கள் சென்னையில் இன்று தலைமை தேர்தல் அதிகாரியுடன் ஆலோசனை நடத்தவுள்ளனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்து இம்மாதம் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ள நிலையில் அதுகுறித்தும் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். அதைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளுடனும் அவர்கள் விவாதிக்க உள்ளனர். நாளை அவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடனும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். தமிழகம் போதைப்பொருள் பயன்படுத்துவோரின் புகலிடமாக திகழ்கிறது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அருகே பொது இடத்தில் மது அருந்திக் கொண்டிருந்தவர்களை கண்டித்த அஇஅதிமுக நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் 5 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் திமுக அரசு சட்டம் ஒழுங்கை காக்க தவறிவிட்டதாக அவர் குறை கூறியுள்ளார். தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் அனைவரின் மீதும் அரசு கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தேசிய அளவிலான ஒருமைப்பாட்டு முகாம் சேலத்தில் நடைபெற்றது. இதில்
12 மாநிலங்களைச் சேர்ந்த நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்கள் கலந்து கொண்டதாகவும் இளைஞர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் நிகழ்வுகள் நடைபெற்றதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்கிற திட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. சென்னை மண்டல நாட்டு நலப்பணி திட்ட இயக்குநரகம் தேசிய அளவிலான ஒருமைப்பாட்டு முகாமினை சேலத்தில் நடத்தியது. நாடு முழுவதிலும் இருந்து அசாம், ராஜஸ்தான், ஒடிசா உள்ளிட்ட 12 மாநிலங்களைச் சேர்ந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். நாள்தோறும் உடற்பயிற்சி மற்றும் யோகாசன பயிற்சியுடன் இளைஞர்களின் திறமையை வெளிக்கொணரும் வகையிலான நிகழ்வுகளும் நடத்தப்பட்டன. மத்திய பட்ஜெட் குறித்த விவாதம், கலாச்சார பரிமாற்றம், தேசிய ஒற்றுமை, தலைமைத்துவ பண்புகள், சமூக பிரச்சனைகள் குறித்த கலந்துரையாடல், கலாச்சார பரிமாற்றத்திற்கான கலை நிகழ்ச்சிகள் என மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த முகாமில் ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரே இடத்தில் காண முடிந்ததாக இதில் பங்கு பெற்ற மாணவி ஒருவர் தெரிவித்தார். ஓவரால் இந்தியாவையும் ஒரே இடத்துல மீட் பண்ற மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்தது. இந்த கேம்ப்ல கிட்டத்தட்ட 12 ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கூடயும் ஜாயினா பேசி ஒரு ஃபேமிலியாட்ட ஒரு கனெக்ஷன் வந்துட்டு எங்களுக்கு இதுல இருந்து கிடைச்சது. இருவரிச் செய்திகள். பங்களாதேஷில் நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இதில் 12,77,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இலங்கையில் 2022ஆம் ஆண்டு நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு அமரகீர்த்தி மற்றும் அவரது பாதுகாவலர்களை கொன்ற வழக்கில் 12 பேருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. புதிய தொழிலாளர் சட்டங்கள் மூலம் 3வது மற்றும் 4ஆம் நிலை நகரங்களில் பணியமர்த்துதல் 56% அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 2 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு 20 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தோக்கவாடியில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை அமைச்சர் திரு ஏபா வேலு திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் 3 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அமைச்சர் திரு சக்கரபாணி அடிக்கல் நாட்டினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கிடங்கு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாயின. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வெளிமாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 30 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நிகழ்ச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை நடைபெறுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல் மூலம் கடந்த 1 மாதத்தில் 5 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் திருநாய் கடித்து காயமடைந்த சிறுவன் ஒருவன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளான். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 3 நாட்கள் சென்னையில் நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா கிராண்ட் ஃப்ரீ தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திலீப் கவிட் ஆடவர் பிரிவிலும் பிரீத்தி பால் மகளிர் பிரிவிலும் தங்கப்பதக்கம் வென்றனர். துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர்கள் இப்பதக்கத்தை கைப்பற்றினர். உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரேம்குமார் அலே, ஆல்பியா ஜேம்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-14, 21-17 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய இணையான அபு ஹுபைதா பல்லவி இணையை வென்றது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 1-3 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்திடம் தோல்வியடைந்தது. ரூர்கேலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நமீபியாவை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அத்ரியான் கர்மாக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஜூனியர் 50 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 25 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆடவர் ஜூனியர் அணியும் தங்கப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 41 தங்கம் உட்பட 75 பதக்கங்களை வென்றுள்ளது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் பாந்தியா, சாகேத் மைனேனி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய பட்ஜெட்டில் எந்த மாநிலத்திற்கும் வரிப்பகிர்வு குறைக்கப்படவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பாக வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு செயல்முறை விளக்க மையங்கள் மூலம் இதுவரை 81,000க்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகம் போதைப்பொருள் பயன்படுத்துவோரின் புகலிடமாக திகழ்கிறது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். உலக பாரா கிராண்ட் பிரீ தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திலீப் கவிட், பிரீத்தி பால் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.